நீங்க நுகத்தை சுமந்தா போதும், பாரங்களை சுமக்க வேண்டாம். எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு வித்தியாசம் புரியுது? கிறிஸ்தவர்களே ரொம்ப இளைப்படைந்திருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா நீங்களே சுமக்குறீங்க. ஏன்னா அவர் தான் சொன்னார்ல, நான் சுமக்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இயேசு கிறிஸ்து சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே என்ன சொன்னாரு? என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் என்ன தப்பு செய்யறாங்க தெரியுமா? வருவாங்க, பாரத்தை இறக்குவாங்க, போயிடுவாங்க, நுகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ் வரும்போது திருப்பியும் பாரத்தை ஏற்றி வருவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையே பாரம் சுமக்கிறதாய் மாறிவிட்டது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அந்த பாரத்தை இறக்கி வைத்து வெறும் தோளோட நடந்து போகாத, என் நுகத்தை ஏற்றுக்கொள். ஏன் என்னுடைய நுகம் லகுவா இருக்கும், மெதுவா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, முழுமையா நீங்க சுமக்க வேண்டியதில்லை, ஒரு தோள் அவர் மேல இருக்கு. இட்ஸ் ஈஸி. பார்ட்னர்ஷிப் வித் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை செய்தார்னு இருக்கு. அப்பனா அவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போய் கிரியை செய்யல, அவங்க பேசல, கர்த்தர் அவங்க கூட வந்து பேசியிருக்கிறார். அவங்க ஜெபிக்கல, கர்த்தர் அவர்கள் வழியாக ஜெபித்திருக்கிறார். அப்படிதான்